ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு நானா சொல்லிங்க. ஸ்டாலின் சார் தான் சொல்ல சொன்னாரு. ஸ்டாலின் சார் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் தான் நானும் ஒரு மேடையில ஏறி படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க நம்ப முடியலையா? இருங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். டிவிகேன்ற ஒரு கட்சியை டிஎம்கே உருவாக்கி வாண்டடா பர்பஸ்ஃபுல்லா அரசியலுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. இது பக்காவான டிஎம்கே மாஸ்டர் பிளான். ஆல்ரெடி மக்களுக்கு டிஎம்கேவோட ஆட்சியில சுத்தமா திருப்தி இல்லை. அதனால வரப்போற எலெக்ஷன்ல மக்கள் டிஎம்கேவுக்கு மாற்றா எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம்னு ஆல்ரெடி குழப்பத்துல இருக்காங்க. இந்த குழப்பத்தை தெரிஞ்சுக்கிட்ட டிஎம்கே அதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கதான் டிவிகேன்ற கட்சியை அரசியலுக்குள்ள கொண்டு வந்து இறக்கி இருக்கு. ஆல்ரெடி மக்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்ற கன்ஃபியூஷன்ல இருக்கப்போ டிஎம்கே வாண்டடா வந்து நீ வேற எந்த கட்சிக்கும் ஓட்டு போட்டுறாத, நானே உனக்கு ஒரு கட்சி தரேன், அந்த கட்சியில உனக்கு பிடிச்ச சினிமா ஆக்டரா பார்த்து தலைமை பொறுப்பும் தரேன், அவனும் அவனுடைய கட்சியும் என்னதான் எதிர்த்து போட்டியிடுறன்னு சொல்லுவான். அதாவது டிஎம்கேவோட ஆட்சி எதிர்த்து தான் நான் வந்தேன், டிஎம்கே கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றி மாற்று ஆட்சி கொடுக்க தான் நான் அரசியலுக்கு வந்தேன், டிஎம்கேவை எதிர்க்க தான் என்னோட கெரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன், என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அப்படின்னு சென்டிமெண்ட்டும் கொஞ்சம் போட்டு ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே இங்க டிவிகேக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டின்னு திரும்ப திரும்ப சொல்லி மக்களோட மனசுல ஆழமா பதிய வைப்பான். பாவம் ஆல்ரெடி எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு குழப்பத்துல இருந்த மக்கள் இதெல்லாம் எதுவுமே தெரியாம அடடா எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெரிய ஆக்டர், அவரோட கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு நமக்காக வந்திருக்கிறாரா, அதுவும் இந்த ஆளுங்கட்சியான டிஎம்கேவை எதிர்த்தே வந்திருக்கிறாரா அப்படின்னு அவர் படத்துல பண்றதெல்லாம் ரியல் லைஃப்லயும் பண்ணுவாருன்னு நம்பி வேற எந்த கட்சிகளுக்கோ செலுத்துற ஓட்டை இவருக்கு செலுத்தி பார்ப்போமே, இவருக்கு இந்த முறை ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமேன்னு நிறைய மக்கள் நினைப்பாங்க. அங்கதான் டிஎம்கேவோட மாஸ்டர் பிளான் விளையாடுது. ஏன்னா திமுகவோட டிஎம்கேவோட உண்மையான எதிர்கட்சிகள், அதாவது ஏடிஎம்கே, என்டிகே, டிஎம்கேவை பிடிக்காதவன் இந்த மாதிரி கட்சிகளுக்கு ஓட்டு போட போயிட்டா அந்த கட்சிகளோட பவரும் கூடும், டிஎம்கேக்கு இணையா நிற்கும். அதனால நீ வேற எந்த கட்சிக்கும் போகாத, நானே உனக்கு ஒரு கட்சி உருவாக்கி தரேன், என்ன பிடிக்கலன்னா நீ அந்த கட்சிக்கு போடுன்னு மற்ற கட்சிகளுக்கு போக வேண்டிய ஓட்டு எண்ணிக்கை சதவீதத்தை குறைக்கும். அப்படி குறைச்சா மற்ற கட்சிகளுடைய பவரும் சேர்ந்தே குறையும். இதுதான் டிஎம்கேவோட பிளான். இதுல இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டும் டிஎம்கேக்கு ஒளிஞ்சிருக்கு. இப்போ விஜய் அரசியலுக்குள்ள எடுத்துட்டு வந்தது இந்த டிஎம்கே தான். காரணம் மற்ற கட்சிகளுக்கு போக வேண்டிய ஓட்டை விஜய் அது தன்னோட பக்கம் இழுத்து மற்ற கட்சிகளோட வலிமையை குறைப்பாரு. இது மட்டும் இல்லாம இந்த டிஎம்கேக்கு விஜய் அரசியல் வந்ததுனால இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அதுதான் எஸ்கேப்பிங் ஃப்ரம் அட்டென்ஷன் ஆர் ஃபிளையிங் அண்டர் த ரேடார். இந்த டிஎம்கேவோட கடைசி 5 வருஷம் ஆட்சியை நீங்க பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஆட்சி பிழைகள் இருக்கு, ஊழல் குற்றங்கள் இருக்கு, நீதி கிடைக்கப்படாத பாலியல் குற்றங்கள் இருக்கு, அது போக கனிம வள கொள்ளைகள் நிறைய நடந்திருக்கு. 2021 அவங்க கொடுத்த நிறைய வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றவே இல்லை. இதெல்லாம் இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல தான் மக்களும் மீடியாவும் மற்ற கட்சிகளும் அவங்கள பார்த்து கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்கணும். ஆனால் மக்களும் இந்த மீடியாக்களும் இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல டிஎம்கே பண்ண தவறுகளை சுட்டி காட்டி கேள்வி கேட்குறாங்களா இல்லையான்னு நீங்கள் நல்லா கவனிக்கணும். எல்லாரும் எங்கே கவனம் செலுத்துறாங்கன்றதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதுதான் டிஎம்கேவோட மாஸ்டர் பிளான். ஆனால் பெரும்பாலான மக்களும் மீடியாவும் கேள்வி கேட்க தவறிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த டிஎம்கேவை கேள்வி கேட்குற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் மீடியாவுக்கும் சுத்தமாக டைமே இல்லை, அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க. எதனாலனா விஜய் போன்ற ஒரு பெரிய நடிகரோட அரசியல் வருகை கரெக்டாக இப்போதான் மீடியாக்களுடைய கவனமும் மக்களுடைய கவனமும் மற்ற கட்சிகளுடைய கவனமும் அவர் மேலே திரும்புது. ஸோ இங்கே தான் விஜய் தனக்கு டிஎம்கே கொடுக்கப்பட்ட வேலையை தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. தி மேசிவ் அட்டென்ஷன் சீக்கிங். ஒரு பெரிய அளவிலான ஒரு கவனத்தை விஜய் தான் மேல திருப்புறார். இப்படி எல்லாரோடைய கண்ணும் விஜய் மேலேயும் விஜய் கட்சியின் மேலேயும் இருக்கணும் அப்படின்றத முன்னாடியே பிளான் பண்ணி தான் இந்த டிஎம்கே டிவிகேன்ற ஒரு கட்சியை உருவாக்கி அரசியலுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கு. அதுவும் தனக்கு எதிரான ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியாவே இறக்கியிருக்கு. இப்படிதான் டிஎம்கே டிவிகேன்ற ஒரு கட்சியை உருவாக்குச்சு. அதுக்கு விஜய் தலைமை பதவியில நடிக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். He is just an actor who got selected to act as a leader. இப்படி எல்லாரோடைய கவனமும் விஜய் மேலேயும் விஜய் கட்சியின் மேலேயும் இருக்கிறப்போ இப்ப டிஎம்கேவை விமர்சனம் பண்றதுக்கு யாருக்கிட்டயும் நேரமும் இல்ல, டிஎம்கேவை விமர்சனம் பண்றதுக்கு உண்டான ஆட்களும் படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வராங்க. இதுதான் டிஎம்கேவுக்கு தேவை. இப்ப விஜய் மாதிரி ஒருத்தர் அரசியலுக்குள்ள வந்தா இப்படி பெரிய அளவுல அட்டென்ஷன் அவர் மேல திரும்புன்றது டிஎம்கேவுக்கு முன்னாடியே தெரியும். இப்படி எல்லாரோட அட்டென்ஷனும் டிவிகே மேலேயும் விஜய் மேலேயும் இருக்க இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த டிஎம்கே சேஃபா கேம் பிளே பண்ணிட்டு இருக்கு. இதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிளையிங் பிலோ த ரேடார். இப்படி எல்லாத்தோட கவனத்திலிருந்து தன்னை தற்காத்துக்கிட்டு இந்த டிஎம்கே சேஃபா அண்டர் கிரவுண்ட்ல காய் நகர்த்திட்டு இருக்கு. பல கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டு வெற்றி வாய்ப்பு நோக்கி தீவிரமா பயணிச்சுக்கிட்டு இருக்கு இந்த டிஎம்கே.
இதெல்லாம் தெரியாத இந்த சாமானிய பொதுமக்கள் விஜய் பின்னாடி போய் டிவிகேன்னு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க டிவிகேன்னு மீடியாவும் மற்ற கட்சிகளும் விஜய் மட்டுமே போக்கஸ் பண்ண, அங்க டிஎம்கே பல கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து இந்த 2026 எலெக்ஷன்ல வெற்றி வாய்ப்பு நோக்கி தீவிரமா செயல்பட்டு வராங்க. விஜய் ஃபேன்ஸ் அண்ட் டிவிகே தொண்டர்கள், உங்களை பார்த்து ஒரு 2 முக்கியமான கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. அவரு மக்களுக்கு நல்லது செய்யதான் அரசியலுக்குள்ள வந்தார் அப்படின்னா எதுக்கு இவ்வளவு இலவசங்களை தரணும்? எதுக்கு மற்ற ஊழல் கட்சியில இருந்த ஆட்களை தன்னோட கட்சியில வேட்பாளரா நிறுத்தணும்? இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா? என்கிட்ட பதில் இருக்கு. ஏன்னா விஜய்க்கும் அவருடைய கட்சிக்கும் சுத்தமா சம்மதமே கிடையாது. அவர் ஜஸ்ட் ஒரு தலைவனா ஆக்ட் பண்றதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நடிகர், அவ்வளவுதான். டிவிகே இஸ் ஜஸ்ட் பினாமி பார்ட்டி ஆஃப் டிஎம்கே. விஜய் ஏன் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் இங்க போட்டின்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னு உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் டிஎம்கே இதுவரைக்கும் விஜய் எதிர்த்து ஒரு குரல் கூட நேரடியா கொடுக்கல? ஏன் டிஎம்கேல விஜய் எதிர்த்து பேச ஆள் இல்லையா? அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா டிஎம்கேவால தோண்டி வைக்கப்பட்ட குழி தான் டிவிகே. டிஎம்கேவை பிடிக்காதவன் நேரா டிவிகேன்ற குழியிலேயே போய் உழுதுற மாதிரி தத்ரூபமா செட் பண்ணி வச்சிருக்காங்க. டிவிகே ஒரு டிஎம்கேவோட பி டீம். விஜய் இஸ் ஜஸ்ட் a face value for the party. அந்த டிவிகேன்ற கட்சிக்கு விஜய் ஒரு பிராண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டார், அவ்வளவுதான். இதுதான் உண்மை, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. விஜய் டிஎம்கே கட்சியோட ரொம்ப நெருக்கமா இருந்தாருன்னு என்னால நிறைய ஆதாரத்தை காட்ட முடியும். இவங்களோட ஒரே நோக்கம் ஓட்ட பிரிக்கணும், மீண்டும் திமுக உட்கார வைக்கணும். அன்று கமல், இன்று விஜய். கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். வெல் பிளேட்ரா டிஎம்கே. சச் a fantastic clever idea.